ஜாதி, மதம், மொழி, இனம், பேதம் என கலைத்து நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒற்றுமை உணர்வுடன் வாழ்வோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். 200 ஆண்டுகள் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் நம் நாடு அடிமையாக இருந்தது. 1947ஆம் வருடம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் பெற்றது. 1947ஆம் வருடத்துக்கு முன்பு வரை ஆங்கிலேயர்களால் இந்தியா அடிமைகளாக இருந்தனர் மற்றும் அவர்கள் கூறிய அனைத்து கட்டளைகளையும் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் இருந்தது. இதனை அறிந்த மகாத்மா காந்தி, தாதாபாய் நவ்ரோஜி, சர்தார் வல்லபாய் படேல், சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் ஜவஹர்லால் நேரு போன்ற பல தியாகிகள் இந்தியா பல ஆண்டுகளாக போராடி இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தந்தனர். நம் நாட்டின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய சுதந்திர தினத்தை செங்கோட்டையில் முதன்முதலில் கொடியேற்றினார். மகாத்மா காந்தி மற்றும் பிற தலைவர்களின் பணியை தவிர தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்களின் பங்கும் மிக முக்கியமானது. அவர்களில் வேலு நாச்சியார், அவர் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை ஆவார். தீரன் சின்னமலை, இவர் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் முக்கிய சுதந்திர போராட்ட வீரர் ஆவார். ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார். அவரது நினைவாக கிண்டியில் அவரது சிலை நிறுவப்பட்டுள்ளது. வாஞ்சிநாதன், இவர் 1911ஆம் ஆண்டு ஜூன் 17ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக இருந்த ஆஷ் துரையை கொன்றார். அவரை கொன்று தனது உயிரையும் மாய்த்து கொண்டார். சுப்பிரமணிய பாரதியார், இவர் ஒரு கவிஞர் ஆவார். புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீரரும் ஆவார். இவர் தனது கவிதை மற்றும் எழுத்துக்கள் மூலமாக விடுதலை உணர்வை மக்களுக்கு ஊட்டினார். வ.உ.சி., இவர் கப்பலோட்டிய தமிழன் என்ற பெயர் பெற்றவர். இவர் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டார். விடுதலைக்கு பின்னும் தமிழ் வளர்ச்சிக்காகவும் தொழிலாளர்கள் நலனுக்காகவும் பாடுபட்டார். இது போன்ற இன்னும் நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் சுதந்திரத்திற்காக தம் உயிரை தியாகம் செய்துள்ளனர். ஆகையால் சுதந்திரம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்த அனைத்து தலைவர்களையும் இந்நாளில் நினைத்து அவர்களுக்கு நன்றி கூறுவோம். தேசிய ஒற்றுமையை பாதுகாப்போம். நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுவோம். ஜெய் ஹிந்த்.